ஜக்கு அவங்க அப்பாவோட காரை ரகசியமா ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கார் ஒரு ஃபிளாட்டுக்குள்ள நுழையிறத நேர்ல பார்த்துட்டு அதிர்ச்சியோட நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க இருக்கிற அவனோட சிஸ்டர்ஸான ஹரிணி அண்ட் மீரா கிட்ட அந்த ஆளுக்கு இன்னொருத்தவங்களோட தொடர்பு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி வெடிக்கிறான். உடனே ஹரிணி, ஏன்டா சும்மா பிராங்க் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜக்கு, இல்லக்கா இன்னைக்கு நான் ஒரு டிஜே பண்ண போன ஈவெண்ட்ல ஒரு லேடியோட இவரை பார்த்தேன் அப்படின்னதுமே மீரா குறுக்க வந்து, ஒரு லேடியோட பார்த்தா உடனே அவங்க வைஃப் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அங்கதாங்க நம்ம ஜக்கு கொடுக்குறான் ட்விஸ்ட். அந்த லேடியே இவரை என்னுடைய ஹஸ்பண்ட்னு மற்றவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறத நான் என் காதாலேயே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜக்கு சொன்னதுமே ரெண்டு பேரும் டோட்டலாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. மீரா தாங்க முடியாம பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜக்குவும் செம கடுப்பாக்கி இன்னைக்கு அந்த ஆளை வீட்டை விட்டு துரத்தணும், இப்பவே அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறான். ஆனா மெச்சூரா யோசிச்ச ஹரிணி, வேணாண்டா அம்மா கிட்ட சொல்லாத, அவங்களால இந்த துரோகத்தை தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்துறாங்க. அந்த டைம்ல தான் பார்லர் போயிருந்த அம்மாவும் ஜெயஸ்ரீயும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. பார்ல ஜெயஸ்ரீ கோஆபரேட் பண்ணாததை பத்தி அம்மா புலம்பிக்கிட்டே வராங்க. ஆனா அங்க மீரா அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு, ஏன் பாப்பா அழற அப்படிங்கிற மாதிரி பதட்டமா கேட்குறாங்க. நிலைமையை சமாளிக்க ஹரிணி, அது ஒன்றும் இல்லம்மா, அஸ்வின் கூட சின்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறாங்க. மீரா அவளோட அழுகையை கட்டுப்படுத்த முடியாம ரூமுக்கு ஓடி போயிடுறாங்க. அம்மாவும் எல்லார்கிட்டையும் ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இதையெல்லாம் கவனிச்ச ஜெயஸ்ரீ அம்மா போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்றாங்க. அதை கேட்டு செம ஷாக் ஆகுற ஜெயஸ்ரீ, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும், ஆனா அம்மா கிட்ட மட்டும் இதை பத்தி மூச்சு விட்டுறாத, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ஹரிணி மீரா கிட்ட, இதை வெளியில யார்கிட்டையும் எஸ்பெஷலி அஸ்வின் கிட்ட சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் இதை வச்சு அப்புறம் ஏதாவது பேசுவான் அப்படின்னு சொல்லி வான் பண்ண மீராவும் ஓகே சொல்றான். அம்மாவோட இன்னசென்ட் குணத்துக்கு இப்படி ஒரு துரோகமா அப்படின்னு நினைச்சு 3 பேருமே மனசு உடைஞ்சு போறாங்க. அடுத்ததா அம்மா பொன்மலர் எல்லாரையும் டின்னர் சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்பாவை தவிர எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அம்மாவை சாப்பிட சொல்லும்போது அவங்க, இல்லை உங்க அப்பா வரட்டும் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டதுமே உண்மை தெரிஞ்ச ஜெயஸ்ரீக்கு ஜக்குவுக்கும் செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. நீங்க சாப்பிடுங்கம்மா, சுகர் டேப்லெட்லாம் போடணும்ல அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. ஆனா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா வரட்டும்னு அவங்க சொல்ல எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பான்னே உசுர் விடுறாங்க. இது இவங்களை இன்னுமே கடுப்பாக்குதுங்க. அப்ப அம்மா எமோஷனலா, நீங்க 3 பேரும் கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுவீங்க, ஜக்குவும் என் கூட இருப்பானான்னு தெரியாது, ஸோ நானும் உங்கள் அப்பாவும் தான் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு உருகி போகிற ஜக்கு, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக மறுநாள் ஜெயஸ்ரீயை பெண் பார்க்க வர்றவங்களை பற்றி அம்மா சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஜெயஸ்ரீக்கும் அப்பா மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையணும் அப்படின்னு ஒரு போடுறாங்க. அதை கேட்டு ஜக்கு இரிட்டேட் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியே வந்த ஜக்குவுக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, டேய் மது உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காடா, அவகிட்ட பேசு அப்படிங்கிறான். ஃபோனை வாங்கின ஜக்கு, மது ஒரு எமர்ஜென்சி வேலை, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக பேசி காலை கட் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அப்பாவோட கார் என்ட்ரு ஆகுது. அவர் உள்ளே வந்ததுமே எல்லாருமே செம கடுப்பில் இருக்காங்க. டின்னர் டேபிளில் உட்காந்துக்கிட்டு, எனக்கு பசி இல்லை கொஞ்சமாக சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு அப்பா. உடனே ஜக்கு கேள்விகளால் தொலைக்க ஆரம்பிக்கிறான். வெளியில் மீட்டிங் போயிருந்தீங்களே, அது பர்சனல் மீட்டிங்கா இல்லை பிஸ்னஸ் மீட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீயும் விடாமல் வெளியில் போகும்போது, அம்மாவையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க சுகர் பேஷண்ட், நீங்க வராம சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டோஸ் விடுறாங்க. கடைசியா ஜக்குவும் அம்மா கிட்ட, அப்பா உனக்கு தெரியாம வெளியெல்லாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு வராரு, வெளி சாப்பாடு ஒத்துக்காதுன்னு நீயா தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அவருக்கு எல்லாம் ஒத்துக்கும் அப்படின்னு பொடிய வைக்கிறான். இதனால கோபமான அப்பா, என்னடா இப்ப கேள்வி மேல கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்த, ஜக்குவும் சளைக்காம, நீங்க என்ன அவ்வளவு ஒழுங்கா அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி கத்திட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ரூம்ல தனியா உட்கார்ந்து இருக்கிற அவங்க அப்பா கிட்ட அம்மா பொன்மலர் வந்து பேசுறாங்க. அப்பாவும் ஜக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த இன்னசென்ட் அம்மாவும், அவன் சின்ன பையன் தானங்க, நான் சாப்பிடலன்ற டென்ஷன்ல இப்படி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான், நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானம் பண்றாங்க. மறுநாள் பொண்ணு பார்க்குற ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கணும், அதை நாளைக்கு காலையில ஜக்கு வாங்கிட்டு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, இதோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க.